வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆனக்கடங்கு பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் நிற்கிறோம். இந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மலைகளில் ஒரு காலத்தில் நம்ம ஆதிக்குடியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. இந்த மலையோட தொடர்புடைய நம்ம வாழ்க்கையில் இந்த மலைகளில் மேலே போய் இங்கே ஏதாவது மக்கள் வசிக்கிறாங்களா என்பதான ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இப்போ நம்ம மலை அடிவாரத்தில் இருந்து இங்கே ஒரு பாதை இருக்குது. இந்த பாதை வழியாக நம்ம இந்த மலையை மேல் நோக்கி நடக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா மலையிலேருந்து வரக்கூடிய ஒரு ஓடை, அதாவது ஒரு கால்வாய் மாதிரி ஒன்று இங்கே வந்துட்டுருக்கு. இந்த கால்வாயை தாண்டி இந்த கால்வாய்க்குள்ளோடு நம்ம அந்த பக்கம் இப்போ போகிறோம். இந்த கீழ் பக்கத்தில் இது யாருக்கும் சொந்தமான இடம். இதை சரி பண்ணி போட்டிருக்காங்க. இதை தாண்டி நம்ம இந்த மலையில் மேலே போய் அங்கே மக்கள் வசிக்கிறாங்களா, மிருகங்கள் ஏதாவது இருக்குதா, இல்லை முன்னாடி நம்ம மக்கள் இங்கே வசித்ததுக்கான ஏதாவது தடயங்கள், ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதான்னு நம்ம பார்க்க போகிறோம். நாம் இப்போ இந்த மலையை ஏற போகிறோம். மலைக்கு பக்கத்தில் வந்துட்டோம், சமமான இடத்த தாண்டி. இங்கே நல்ல மழை பெய்துருக்கு, அதனால் தண்ணியாக வந்துட்டுருக்குது அங்கங்கே. கால்நடைகள், மாடெல்லாம் கீழே இறங்கி வந்திருக்கு. சறுக்கி போன அந்த கால் தடம் இருக்குது பாருங்க. இங்கே ஒரே புதராக இருக்குது. சொல்லணும்னா இந்த காட்டுக்குள்ளாடின்னு நான் மட்டும்தான் வந்துட்டுருக்கேன். இங்கே எதுவும் பாதை இருந்த மாதிரியே இல்லை, ஆனால் ஒரு நீர் வழித்தடம் இருக்குது. அந்த வழியாக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இல்லை, ஒரு பாதையுமே ஒரு வழி இங்கே இருந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இந்த முள் செடி தான் இருக்குது. இந்த முள் நம்ம துணியில் பட்டுச்சுன்னா அப்படியே நம்ம மேலேயே கிழிச்சிரும். பார்த்தீங்களா, ஷார்ப்பாக இருக்குது அந்த முள். இந்த பகுதியெல்லாம்
நம்ம மெதுவாக கிளப்புவோம். இங்கே மண் இடிஞ்சு கீழே வந்துருக்கு. பெரிய பள்ளமாக இருக்குது. இந்த பள்ளத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இதை தாண்டி எப்படி மேலே போகிறதுனே தெரியல. சரி, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். கீழே மலையோட அடித்தளத்தில் 2 நாய்கள் நின்றுச்சு. அதுவும் கத்துறது இன்னும் மேலே கேட்டுகிட்டே இருக்கு. ஒரு வழியாக நம்ம இதுக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கீழே பள்ளமாக இருக்கா? இங்கே கொஞ்சம் சமதளமான இடம் இருக்குது. இங்கே தென்னை மரம்லாம் நிற்குதானா பார்த்தீங்களா? இங்கே ஒரு காடாட்டு இருக்குது ஒரு பகுதி. இந்த பகுதிக்குள்ளோடி போகும். இங்கே ஒரு சின்ன வழி இருக்கிற மாதிரி இருக்குது. மக்கள் அடி வரனால மலை அடி வரத்துல ஏதோ மக்கள் நடந்ததுக்கான இருக்குது. இங்கே பாருங்கள், துணியில் பட்ட முள் துணியை விடாது. ஓகே, இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கையில் வெட்டுருவா கத்தின்னு உள்ள ஆயுதங்கள்லாம் வச்சுக்கணும். அப்போ தான் இதெல்லாம் இது பண்ணி நம்ம நடக்க முடியும். ஓகே, இங்கே ஒரு வழி இருக்குது. ஓகே, இது மலையிலேருந்து தண்ணீர் விடக்கூடிய பகுதி. மழை பெய்யுதுன்னா இங்கே தண்ணி வரும். தண்ணி ஒழுகுனதுக்கான அடையாளங்கள்லாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரியே காடு தான். இந்த பகுதியை நம்ம மேலே போகலான்னு நினைக்கிறேன். அந்த முள்ளு செடி பெருசாக வளர்ந்து நிற்குதுன்னா இந்த அடிப்பகுதியில் ஓட்டி போயிடும். இங்கே வந்த எம்டி ஏரியாவாக இருக்குது. அதே தண்ணி தாரக்கூடிய அந்த கால்வாய்க்குள்ளே தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டே இருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், 2 பக்கம் உசரமாக இருக்கா. முழுக்க நம்ம இந்த மலையை தான் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இங்கே மக்கள் வாழ்ந்துருக்காங்களா, முன்னாடி இங்காடி என்ன தொழில் நடந்திருக்கு மலையில், இந்த மலையில் மக்கள் வசித்ததுக்கான ஏதாவது ஆதாரம் இருக்கா, அதாவது பூர்வக்குடிகள் பார்க்க போகிறோம். நம்ம இந்த தண்ணி வரக்கூடிய பகுதியோடு போனால் நமக்கு இப்படியே மேலே ட்ராவல் பண்ண ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே வழியோடு போயிட்டு இப்படியே திரும்பி வரணும். எல்லாமே அந்த முள்ளு செடி, காட்டு மரம் இப்படி தான் வளர்ந்துருக்குங்க. அங்கே ஒரு உடும்பு ஒன்று ஓடிச்சு.
செம்ம பெருசாக இருந்து. இப்போ இங்கே நல்ல மிருகங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மொபைல் கேமராவில் தான் எடுக்கிறோம் இது. இங்கே கொஞ்சம் குழியாக இருக்குது, இங்கே தண்ணி கட்டி கிடக்குது. இதில் தான் இங்கே உள்ள கால்நடைகள்லாம் தண்ணி குடிக்கிறதா இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பாறை கற்கள்லாம் உடஞ்சி கிடக்கு. ஆனால் முன்னாடி மக்கள் இங்கே வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் இந்த சூழலில் இப்போ இருப்பாங்களோ என்ன நமக்கு தெரியலை. ஆனாலும் ஏதாச்சும் கிடைக்குதா பார்ப்போம். மழை வர்ற மாதிரியும் இருக்குது. சரி, இங்கே ஒரு வழி இருக்குது, இப்படி போய் பார்ப்போம். ஆனால் இங்கே ஏதோ கால்நடைகள் தான் இங்கே வந்திருக்கணும். ஒரு படம் தான் தெரியுது. சுற்றி எதுவுமே தெரியல, ஃபுல்லாக காடாகவே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு மலையோட மோடு தெரியுது. அதாவது மலையோட மேல் பகுதி சின்ன சின்ன மலைகளாக உசந்து போயிட்டு இருக்குது. அவசரமான இடம். இந்த பகுதியை நடந்து போய் பார்ப்போம். ஆனால் இந்த இடம் நல்லா இருக்குது. வந்து இங்கே உட்காந்துருந்தா நல்ல இயற்கையான காற்று, அமைதி எல்லாமே இருக்குது. பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். ஓ, இது உசரமான பாறை. பாறை பக்கத்தில் பார்ப்போம், ஆனால் மேலே ஏற முடியாது. ஒத்த பாறை, ரொம்ப ரொம்ப பெருசு. இந்த பாறையிலேயே மரம்லாம் வந்து நிற்க பாருங்க, தெரியும் உங்களுக்கு. ரொம்ப அவசரமான இடம். சுற்றி தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே சமதளமாக இருக்குது, இப்படி போய் பார்ப்போம். Wow. சமதளமாக இருக்குது.
தண்ணி பாயிற சவுண்டு கேட்கு. இந்த பக்கம் இருக்குது மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய பாதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அமேசான் காட்டுக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் ஒத்தைக்கு தான் வந்திருக்கேன் நான். ஓ, இந்த பாருங்க, இந்த தண்ணி பாயுது. சூரிய ஒளியே உள்ளே வராத அளவுக்கு அடர்ந்து இருக்குது. இந்த பக்கம் சிரமமான இடம். இங்கே மலையில் வந்து தண்ணி வருது. ரெண்டு பக்கமுமே மலை உசரமாக இருக்குது. எந்த பக்கம் போவோம்? சரி, இந்த ஆற்றத்தை இந்த கால்வாயை தொடர்ந்து போகலான்னா இங்கே ரொம்ப காடாக இருக்குது. இந்த சைடில் கொஞ்சம் இடம் இருக்குது. இப்படி யாரும் மேலே போய் பார்ப்போம். ஒரு உசரமான இடமா இருக்குது. இந்த உசரமான இடத்துல யாரி போய் பார்த்துட வேண்டியதான். நல்லா தானே இருக்குது. இந்த முல்லை பற்றியெல்லாம் நல்ல வேலை என் கண்ணில் கிழிச்சிட பார்த்து எஸ்கேப் ஆகிட்டோம். அதுலேருந்து யாருக்கு வழியே இல்லை. சறுக்கிட்டே போகுது. குத்துற ஒரு யாத்தம். செங்குத்தான் இந்த யாத்தத்தில் யார் மேலே போகிறோம். ஐயோ, வழி இல்லையே. மழை பெய்யுது, மண் ஈரமாக இருக்கனால நம்ம கால் வைக்க இடம்லாம் இடிஞ்சு கீழே விழுது. சரி, பார்த்து மெதுவாகவே வரும். மேலே போனால் கொஞ்சம் சிரமமான இடம் இருக்குது. ஐயோ, இதெல்லாம் தெரியும். மண்ணெல்லாம் இடிஞ்சு வருது. அதே நேரம்